கட்சிக்குள்ளே இருந்து தான் நாங்கள் முதலமைச்சரை தெரிவு செய்வோம். எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம். எங்களுடைய கட்சியில் அங்கத்தவராக இருக்கிறவர் தான் கட்சின்னு நடக்க மாட்டோம். யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு மாநிலத்திலேயோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள், கட்சிக்காக வேலை செய்தவர்கள், உழைத்தவர்கள், அவர்களிலே ஒருவர் தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம், நியமிப்போம், முன்வைப்போம். ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு, கட்சியோடு தொடர்புடைய கட்சியினுடைய பங்களிப்பு செய்த இவராவது ஒருவர் தான் எங்களுடைய முதலமைச்சராக பொருத்தமானவரை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம். வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்தது மிக முக்கியமான ஒரு ஊடகம். வளமைக்கு மாறாக பெரிய அரசியல் சம்பந்தமானதென்றாலும் இது ஒரு யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சொத்து சம்பந்தமானது. நான் எல்லோருக்கும் தெரியும், யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஏற்கனவே இருந்த முன்னைய கட்டடத்திற்கு கிழக்கு பக்கமாக இருந்த வாசலுக்கு எதிராக ஒரு பெரிய கட்டடம் இருந்தது. அந்த கட்டடமும் மாநகர சபையினுடைய அலுவலகமாக இருந்தது. அது ஒரு கொள்வனவு செய்யப்பட்ட கட்டடம். ஆனால் இன்றைக்கு அது நான் பார்க்கிற பொழுது, அறிந்த வகையில் தற்செயலாக அதை நான் பார்த்த பொழுது, அது அந்த மாநகரத்தினுடைய சொத்து என்ற நிலையிலே இல்லாமல் வேறு பலர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அண்மையிலே பார்த்த பொழுது, இதை நான் ஆராய்ந்த பொழுது, இப்பொழுது அந்த சொத்துக்கு கள்ள உறுதி முடிக்கப்பட்டு அந்த மாநகர சபையினுடைய ஆதன வரி இழப்புகளில் கூட பதிவு மாற்றம் செய்யப்பட்டதாக தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது சம்பந்தமாகவே நான் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை மக்களுக்கு தெரிய வேண்டும். என்றால் இது மக்களுடைய சொத்து. இந்த இந்த சொத்து என்பது அப்பொழுது வாடி வீடு இருந்த வீதி, அதை முன்வீதி ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் என்று சொல்வதுண்டு. இப்பொழுது பின்னாலே அது ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய வருகையுடைய அது ராஜேந்திர பிரசாத் வீதி என்று அதற்கு அடுத்ததாக அந்த கட்டிடம் இருந்தது. அந்த கட்டிடம் ஆரம்ப காலத்திலே எங்களுடைய பொது நூலக அந்த கட்டடத்தில் மேல் மாடியில் கிட்டத்தட்ட 1935ஆம் ஆண்டில் வரையில் பொது நூலகத்தை அமரர் செல்லப்பா அவர்கள் அந்த கட்டடத்தில் மேல் மாடியிலே தான் அந்த நூலகத்தை ஆரம்பித்து வைத்தார். அந்த கட்டடத்தினுடைய இப்பொழுது நான் ஆதாரமாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வெள்ளி விழாமலர், அது 50 வருடங்களுக்கு முன்னாலே வெளியிட்ட வெள்ளி விழாமலர், அந்த மலர் வெளியிடும்பொழுது அப்பொழுது நான் அந்த மாநகர சபையினுடைய நான் கணக்காளராக இருந்திருக்கிறேன். அதில் இருந்து சில விஷயங்களை ஆதாரமாக இங்கே காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக இது பழைய நூலகம் என்று இந்த கட்டிடம் இருக்கிறது. இந்த விசாலமான கட்டிடம். இந்த கட்டிடத்திற்கு மேல் மாடியில் தான் அந்த நூலகமே ஆரம்பித்தது. அது பின்னாலே தனியாருடைய காணியாக இருந்தது. அது பின்னாலே தேவை கருதி மாநகர சபை அல்லது நகர சபையாக இருந்த காலத்தில் நகர சபை இதை கொள்வனவு செய்திருந்தது. அப்போ இந்த புத்தகத்திலே கொள்வனவு செய்த கட்டிடங்கள் என்ற இதிலே நகர சபையாக இருந்த காலத்தில் இருந்த மண்டபத்தையும் காரியாலயத்தையும் விட முகப்பு வீதி, அதான் ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் என்று சொல்லு, கிழக்கே உள்ள கட்டிடத்தை அலுவலகத்தின் விஸ்தரிப்புக்காக களஞ்சியசாலை வசதிக்காகவும் கொள்வனவு செய்துள்ளது. இது சபை அப்பொழுதே கொள்வனவு செய்த ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்தை
இந்த கட்டிடத்தில் தான் மாநகர சபையினுடைய கீழ்த்தளத்திலே களஞ்சியமும் வேலைத்தளமும் மேலே பொறியியலாளர்கள் மின்சார வேலைத்தள பொறியியலாளர் அலுவலகம் இருந்தது. இந்த இதில் நான் கொள்வனவு செய்தான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கொள்வனவு செய்த கட்டிடம் இதில் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, யாழ்ப்பாண பட்டின சபையின் பொறுப்பில் இந்த நூலகம் 1/1/35 ஆண்டு வாடி வீட்டுக்கு தென்பாகத்தில் உள்ள மேல் மாடிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு இயங்கி வந்தது. இந்த கட்டத்தில் இது பொது நூலகத்தில் இயங்கி வந்தாண்டு இந்த புத்தகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னவே பதிவு செய்யப்பட்டது. அந்த கொள்ளளவு செய்யப்பட்டதுன்றது முன்னுக்கு இருக்குது. ஏற்கனவே வாடி வீட்டுக்கு பழைய நூல் நிலையம்ன்றது இனம் காணப்பட்டிருக்கு இந்த புத்தகத்திலேயே. அப்போ அந்த வகையான இந்த சொத்து யாரோடைய எனக்கு சரியான பேர் விளங்கல அல்லது அறியக்கூடியதாக இருக்கையில், ஆனால் மாற்றப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கடந்த 23ஆம் தேதி நான் மாநகர சபை ஆணையாளருக்கு இது சம்பந்தமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். யாழ்ப்பாண மாநகர சபையின் சொத்துக்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் அது கடிதம் பின்வருகிறது. 10/4/85ஆம் தேதி மாநகர சபை கட்டிடம் தாக்கப்பட்ட போதும் அதன் கிழக்கு வாசலுக்கு எதிரே மாநகர சபை களஞ்சியம் வேலைத்தளம் என்பன கீழ்த்தளத்திலும் மின்சார பொறியியலாளர் அலுவலகம் மேல் மாடியிலும் அமைந்திருந்தவை யாவரும் அறிந்தது. உண்மை. இந்த மேல் மாடியில் தான் யாழ்ப்பாண பொது நூலகம் அமரர் செல்லப்பாவினால் ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கட்டிடம் மாநகர சபையின் தேவை கருதி விலைக்கு வாங்கப்பட்டது. இதற்கு இந்த புத்தகத்தில் ஆதாரம் காட்டியிருக்கிறேன். இதன் ஆதாரத்தை சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு மாநகர சபை வெளியிட்ட வெள்ளி விழா மலரில் காணலாம். அப்படியான ஒரு பாரிய சொத்தை மோசமான மோசடி மூலம் தனியாருக்கு கள்ள உறுதி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த காணிக்கான பெயர் மாற்றம் கூட மாநகர சபையின் ஆதனடாப்புகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நம்பகமான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இது உறுதிப்படுத்துது. மாற்றம் இவ்வளவும் உறுதியாக தெரியுது. இது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தரும் ஊழல் மற்றும் மோசடியாகும். இந்த மோசடியில் மாநகர சபை அலுவலர்களின் ஒத்தாசையும் அனுசரணையும் இருக்கிறதாகவே தெரிகிறது. அப்படி இல்லாமல் அந்த பதிவுகளை மாற்றியிருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு மாநகர சபை சொத்து. எனவே மாநகர சபையின் கட்டளை சட்டத்தின் பிரிவு 172 படி சகல ஆவணங்களுக்கும் ஆணையாளரே பொறுப்பாளர் என்ற ஏற்பாடுகளுக்கு அமைய பின்வரும் நடவடிக்கைகளை உடன் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1. சம்பந்தப்பட்ட ஆதன பதிவேடுகளை உடனடியாக தங்கள் பாதுகாப்பில் எடுத்து வைத்துக் கொள்வது. 2. சபையின் சட்ட ஆலோசகருடன் கலந்துரையாடி பூர்வாங்க அலுவலக விசாரணை ஒன்றை நடத்தி இந்த மோசடியை உறுதிப்படுத்துதல். 3. விசாரணையின் அடிப்படையில் இந்த ஊழல் மோசடியில் உடந்தையாக இருந்த அலுவலர்களை அடையாளப்படுத்தி திணைக்கள நடவடிக்கையை மிக துரிதமாக எடுத்தல். 4. சட்ட ஆலோசகர் மூலமாக மோசடியில் ஈடுபட்ட சகலருக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்தல். 5. இந்த மோசடி பற்றிய முறைப்பாடு ஒன்றை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திற்கு CIABOC என்ற உடன் முறைப்பாடு செய்தல். தங்கள் துரித நடவடிக்கை நன்று நான் எழுதியிருக்கிறேன். இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்னும் சரியாக எனக்கு தெரியவில்லை. அடுத்தது நான் இந்த விடயத்தை கௌரவ ஆளுநரின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்திருக்கிறேன். அவர் அறிவித்தபடி அவருக்கான இந்த கடிதத்தின் பிரதியை நான் அவருக்கு இன்று பதிவித்த வாலில் அனுப்புகிறேன். இவர்கள் நான் நினைக்கிறேன் இப்பொழுது நான் கேட்க வேண்டியது ஆணையாளர் உடனடியாக யாழ்ப்பாணத்தில் இதற்கான ஒரு போலீஸ் திணைக்களத்தில் ஒரு செயல்பாட்டு பிரிவு இயங்குவதாகவும் அவர்களுக்கு முறைப்பாடு செய்தால் அவர்கள் துரித நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தாமும் அதை பற்றி அவர்களுக்கு சொல்வதாக கௌரவ ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு உண்மையாக ஒரு யாழ்ப்பாண மக்களுடைய உள்ளூராட்சி மன்ற மக்களுடைய ஒரு சொத்தை அபகரிப்பதும் என்னை பொறுத்தவரையில் இந்த செயல்பாடு நான் 2004-05 ஆண்டு காலத்தில்
யுஎன்டிபி அலுவலகத்தினுடைய ஒரு அலுவலராக இருந்த பொழுது மாநகர வளாகத்தினுள்ள வடகிழக்கு மூலையிலே என்னுடைய அலுவலகம் இருந்தது. 2006 நான் ஆணையாளராக இருக்கிற காலத்திலேயும் இந்த காணி வெற்றிடமாக இருந்தது. ஆகவே அது அப்பொழுது பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அதற்கு பின்னாலே தான் இந்த மாற்றங்கள் நிரம்பொழுது இப்பொழுது பார்த்தால் யாருமே அது மாநகர சொத்தாக பார்க்கக்கூடியதாக இல்லாமல் சில இடங்களை பெற்ற வளர்ந்திருக்கிறதா என்னை விட சில தற்காலிகமான கடைகள் அல்லது வியாபார நிலையம் ஒன்று இயங்குகிறது. நிச்சயமாக அது மாநகர சபைக்கு சொத்தென்று இப்போ மாநகர சபைக்கு இனருக்கு அது தங்களுடைய சொத்தென்று தெரியுமோன்ற அளவுக்கு தான் என்னுடைய உணர்வு இருக்கிறது. ஆனால் அதுக்கு குத்தகைக்கோ கொடுத்துருக்கிற வாய்ப்புகள் இல்லை. அவை உடனடியாக இது மாநகர மக்களுடைய சொத்து, இதை மீளப் பெறுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நான் ஏற்கனவே என்னுடைய கடிதத்தின் பிரதியை எங்களுடைய மாநகர முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் துரிதமாக இவ்வாறு பல விடயங்கள். இன்னொன்று சொல்ல வேணும், காக்கதீவில் 1,70,000 ரூபா பெறுமதியாக அப்பொழுது 77ஆம் ஆண்டு அல்லது 78 நினைக்கிறேன் 93 வரப்பு காணியை வாங்கி விட்டு நான் கொள்ளளவு செய்து விட்டு நான் பின்னால் பார்த்தால் அது மாநகர சபையிலுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. உறுதி அங்கே இருந்தாலும் அதே அரச பூமி என்று நிலைப்பாட்டிலே அரச திணைக்களத்தில் தேடித்திருக்காள். இப்போ எனக்கு தகவல் வந்து நானே அந்த உறுதியை கொடுத்து இது கொள்ளளவு செய்த காணி என்று உறுதிப்படுத்திய அனுபவம் எனக்கு உண்டு. ஆகவே மாநகர சபை சொத்துக்களை கவனிக்க முடியாத ஒரு நிலை மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அவை இந்த விடயங்களிலே நான் எதிர்பார்ப்பது மாநகர அதிகாரிகள், ஆணையாளருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க உடனடியாக இதில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த விடயம் வெளிக்கொள்ளப்பட வேணும், மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேணும். அதனாலே தான் நான் இன்றைக்கு இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு பகிரங்கமாக பேச தீர்மானித்தது. இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இந்த மோசடிக்கு எங்கே அலுவலர்களுடைய ஒத்துழைப்பு என்ன, எல்லாம் மாநகர சொத்தை மாற்றுவதற்கு மாநகர ஆதன மாற்றப்பட்டிருக்கிறது. ஆதன டாப்பிலேயே பதிவை மாற்ற முடியும் என்றால் எந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்கிறது என்றதும். இரண்டாவதாக இந்த அலுவலர்கள் இப்பொழுது என்னுடைய கடந்த தேர்தலுக்கு பின்னாலே எங்களுடைய நிர்வாகம் இருக்கிற பொழுது பல 2 உத்தியோகத்தர்கள் ஆணையாளர் தான் நான் இதில் எழுதிய 172வது பிரிவுக்கு அவர் தான் ஆவணங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. மற்றது சட்டப்படி 170வது பிரிவின்படி ஆணையாளர் தான் முதல்வருக்கு அடுத்ததான நிறைவேற்று அதிகாரி. ஏனைய அலுவலர்கள் யாவரும் அவருக்கு கீழ்ப்படிப்புள்ளவர்கள். ஆங்கிலத்தில் there shall be a commissioner, shall be the chief executive next to the mayor and all officers and servants shall be subordinate. சட்டமே சொல்ல சிலர் அவருடைய செயல்பாட்டை உதாசீனம் செய்வதையும் நான் இப்பொழுது பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, சில பேர் அண்மையில் நான் ஒரு கலந்துரையாடல் செய்தபோது என்னை பற்றியும் விமர்சித்த ஒரு உயர் அதிகாரியை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் தெரிந்திருக்க வேணும். இப்படியான நிகழ்வெல்லாம் பார்த்துக்கொண்டு அவர்கள் தெரிந்திருக்க தானே வேணும். இதெல்லாம் தெரியாது, நான் வந்தன் போனேன் என்ற மாதிரி இருந்து கொண்டு முதல்வருக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிற நிலையும் அங்கே இருக்குது. அது ஒரு சிலர் தான், எல்லாரும் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள், செய்கிறார்கள். 1-2 பேர் முட்டுக்கட்டை போடுற நிலை, அது ஆணையாளரையும் உதாசீனம் செய்கிற நிலை இருப்பது. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இந்த நிலையில் ஆணையாளர் உடனடியாக நான் கேட்ட கோரிக்கைகளை நடவடிக்கை எடுக்க வேணும். இப்பொழுது அதை பகிரங்கமாக சொல்கிறேன், உடனடியாக இந்த விடயத்தை ஆளுநரோடு கதைத்து 2-3 நாட்களுக்குள்ளே இங்கே இருக்கிற போலீஸ் திணைக்களத்தில் இந்த விடையை கையாளுறவர்களுக்கான முறைப்பாட்டை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த விடயத்தை முழுமையாக அந்த காணியை சொத்தை மீள பெறுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் முக்கியத்துவம் கொடுத்து ஆணையாளர் கையாள வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். கௌரவ ஆளுநருடைய ஆதரவு கிடைக்கும்.
செயல்படுத்த வேண்டும் என்று நான் பகிரங்கமாக இதை பேசுவதற்கான காரணம் அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது மக்களுக்கு தெரிய வேணும். இது மக்களில் சொத்து எப்படி சூறையாடப்படுகிறது, யார் யார் சூறையாடினார்கள் என்பதை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதாலேயே நான் இதை பகிரங்கமாக இந்த ஊடகம் மூலம் வெளிப்படுத்த நிற்கிறேன். இதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நான் அதை பகிரங்கமாக பேசியிருக்கிறேன். முத்திரைச்சந்தை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிற சங்கிலியன் பூங்கா தொடர்பாக அதுவும் நான் ஏற்கனவே சொன்னது சந்தைகள் என்றது உள்ளூராட்சியினுடைய இந்த மாநகர சபை என்பது நேரடியாக மாநகர சபை அது யூடிசி, அதாவது 30ஆம் ஆண்டு 30களில் 1930களிலிருந்து 40 வரை யூடிசி என்று சொல்லக்கூடிய நகர அபிவிருத்தி சபையாகவும் 1940லிருந்து 49 வரை ஏர்பன் கவுன்சிலாகவும் 49க்கு பின்னர் இருந்து மாநகர சபையாகவும் இந்த பிரதேசம் இருந்தது. அந்த காலத்திலே இந்த இந்த நான் ஏற்கனவே இந்த ஆவணத்திலே நான் ஏற்கனவே சொன்ன போல இங்கே கிளே சந்தைகள் என்ற விடயத்திலே தெளிவாக சொல்லப்படுது. நகர சபை இருந்த காலத்தில் பெரிய கடை, மரக்கறி சந்தை, சின்ன கடை சந்தை, செங்குந்த சந்தை என 3 சந்தைகள் மட்டுமே இருந்தன நகர சபை காலத்தில். இவைகள் யாவும் தேவைக்கு போதாதாகவும் தகரத்தினால் செய்த விஸ்தரிப்புகளையும் சேர்க்கைகளையும் கொண்டிருந்தன. எனவே பெரிய கடை மீன் சந்தை, பழைய அரியாலை சந்தை, புதிய அரியாலை சந்தை, பாசையூர் சந்தை, முத்திரை சந்தை 50 வருஷத்துக்கு முன்னமே முத்திரை சந்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சந்தை இருந்திருக்கு. முத்திரை சந்தை, கொழும்புத்துறை சந்தை, நாவாந்துர சந்தை, பண்ணை மீன் சந்தை, நாச்சிமாயிற் சந்தை என்னும் 9 சந்தைகள் தோற்றுவிக்கப்பட்டன. அப்போ ஒரு உள்ளூர் சந்தைகள் என்பது உள்ளூராட்சியினுடைய விடயம். ஒரு உள்ளூராட்சி அந்த நிலம் அல்லது காணி தனக்கு உரித்தாக இல்லாமல் ஒரு சந்தையை தாவித்திருக்க முடியாது. அதுக்கு ஆதாரமும் இந்த பதிவிலே 50 வருஷத்துக்கு முன்ன பதிவிலே இருக்கிறது. மற்றது ஏற்கனவே நான் என்னுடைய கடிதங்களில் தெரியப்படுத்தியிருக்கிறேன் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இப்போ இருக்கிற பொழுது பார்த்தால் மாநகர சபை இல்லை இந்த 13வது திருத்தம் மாகாண சபை சட்டம் எல்லாம் பேசுகிறார்கள். 13வது மாகாண சபை சட்டத்தில் உள்ளூராட்சி என்ற விடயத்தில் ஒரு விடயம் தெளிவாக சட்டத்தில் இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தில் எதையும் குறைக்க முடியாது, வேணுமானால் அதிகரிக்கலாமே தவிர எந்த அதிகாரையும் குறைக்க முடியாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இருக்கிறதை யாரும் பிடுங்க இயலாது, சட்டத்தாலையும் பிடுங்க இயலாது, சொத்தையும் பிடுங்க இயலாது. இது இந்த கொள்ள உறுதி அது வேறு விஷயம். ஆனால் முத்திரைச்சந்தையில் அமைந்துள்ள சங்கிலியன் பூங்கா என்பது அது சொத்து, அதை யாரும் அபகரிக்க முடியாது. ஆவணங்கள் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்குது, உண்மைதான். ஏனென்றால் யாழ்ப்பாண மாநகர சபை என்று அழிவுக்கு மேல் அழிவு சந்தித்த ஒரு நிறுவனம். அது எவ்வளவுக்கு இந்தளவாவது நாங்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள், எல்லாரும் காப்பாற்றியிருக்கார்கள். இடப்பெயர்வுகள், அழிவுகள் காரணம் பல ஆவணங்கள் இல்லை. ஆனால் ஒரு ஆவணம் எனக்கு தெரிய 2006 நான் பார்த்த பொழுது பல வெஸ்டிங் ஆர்டர்ஸை பார்த்தேன். நான் அதில் அந்த ஃபைலில் கூட நான் குறிப்பிட்டு ஒரு பார்த்தேன். அது வண்ணான்குளத்துக்கு இங்கால இருக்கிற ஸ்டான்லி ரோடுக்கு அங்கே இருக்கிற ஒரு காணி, அது மாநகர சபைக்கு உரித்தான காணி. யாருக்கும் அதுக்கும் கொள்ள உறுதி முடிச்சாச்சு தான் நினைக்கிறேன். அது இந்த எல்லா வெஸ்டிங் ஆர்டர் இருக்குது, அந்த காணின்ற வெஸ்டிங் ஆர்டர் மட்டும் இப்போவும் ஃபைலில் இல்லை. அது யாரோ கலட்டிட்டாங்க. அதை ஒன்றும் செய்யலாம், நான் விட்டுட்டேன். அப்போவே அது என்ன பேசல, அது ஏன்னா அந்த வெஸ்டிங் ஆர்டர் இல்லை. அப்போ ஆவணங்கள் பல இல்லாமல் இருக்கிறதால உரித்து இல்லாமல் போகாது, ஆவணங்கள் இல்லாமல் போகும். ஏன்னா மாநகர சபை வந்து எத்தனை இடங்களில் இடம்பெயர்ந்தது. பழைய மாநகர சபையில் இருந்து இந்து விடுதிக்கு வந்து இங்கே பண்டார மாளிகைக்கு வந்து அதுக்கு பிறகு 95-90 சாவச்சேரிக்கு இடம்பெயர்ந்து திரும்பி வந்து அதனுடைய ஆவணங்கள் சிலது இல்லாமல் போனது இயற்கை. அது எந்த அலுவலர்களையோ அதிகாரிகளோ குறை சொல்ல முடியாது. அது இல்லையன்றதுக்காக சொத்துக்கள் மாநகர சபைக்கு சொந்தமில்லை என்று யாரும் முடிவு செய்ய முடியாது. ஆட்சி உரிமை உள்ள எல்லா சொத்துக்களும் மாநகர சபைக்கு சொந்தம் என்பதையும் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். மாகாண சபை தேர்தல் நடைபெறுகிற அந்த இதில் முதலமைச்சர் இறக்குமதி செய்து நீங்கள் உங்களோட கட்சிக்குள்ளே செய்வீங்களா, இல்லை
இது சம்பந்தமாக மற்றது தேர்தல் வைக்க வேணுமென்று கோரிக்கையை முடித்திருக்குது. ஆமாம், மாகாண சபையினுடைய தேர்தல் தாமதிக்கப்பட்டதே வருந்தப்படக்கூடிய ஒரு விடயம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஜனாதிபதிகளுக்கு எங்களுக்கு கடிதம் மூலம் கூட மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோரியிருக்கிறோம். ஆகவே அதை நாங்கள் தேர்தல் நடக்க வேணும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு, கட்சிக்கு உள்ளே இருந்து தான் நாங்கள் முதலமைச்சரை தெரிவு செய்வோம். எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம். எங்களுடைய கட்சியில் அங்கத்தவராக இருக்கிறவர் தான் கட்சி நடக்க மாட்டோம். யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு மாநிலத்திலேயோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள், கட்சிக்காக வேலை செய்தவர்கள், உழைத்தவர்கள், அவர்களிலே ஒருவர் தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம், நியமிப்போம், முன்வைப்போம். ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு, கட்சியோடு தொடர்புடைய, கட்சியினுடைய பங்களிப்பு செய்த இவராவது ஒருவர் தான் எங்களுடைய முதலமைச்சராக பொருத்தமானவரை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம். உண்மையாக அரசாங்கம் இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், சுவிஸில் சில கலந்துரையாடல் நடைபெற்றதாக. ஆனால் அந்த கலந்துரையாடலில் விவரங்களை நானும் பார்த்தேன். ஆனால் பேசியவர்கள் அதில் அரசாங்கம் சார்பில் போனவர்கள் உண்மையான பெரிய அளவில் ஜேவிபி சார்ந்தவர்கள் அல்லது பல மாணவர்களாக தெரியலை. அதே நேரம் நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்கிறோம்ன்றது தமிழரசு கட்சி எந்த காலத்திலேயும் நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்றவர்கள் கிடையாது. தமிழரசு கட்சிக்கு ஒற்றையாட்சின்னு சம்பந்தம் இல்லை. ஆகவே ஏக்கியராட்சி, ஒற்றையாட்சி இதெல்லாம் நாங்கள் ஏற்கிறதே இல்லை என்று பேசிட்டோம். இதை சும்மாவே கதைச்சு கொண்டிருந்து ஒரு அர்த்தமே கிடையாது. ஒரு அரசமைப்பை இந்த அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கலை. கண்ணன்னு பெரிய கதைக்கணும், சுவிசிலையும் கதைக்கலாம். ஆனால் உத்தியோகபூர்வமாக வெளிவருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஒற்றையாட்சியையும் ஏக்கிய ராஜ்யம் என்றாலே அதில் ஒருமித்தாண்டு தான் வருது. ஏக்கிய ராஜ்யம் அதில் இல்லை. ஆனால் ஏக்கிய ராஜ்யம் என்றாலும் ஒருமித்தாண்டாலும் அது தெளிவில்லை என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கு மேலே பிரசாரம் செய்வது ஒரு அரசியல் தந்திரோபாயமே தவிர யதார்த்தம் அல்ல. எங்களுடைய நிலைப்பாடு தெளிவானது. அதில் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஒற்றையாட்சி இல்லை தானே. இப்போ நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏக்கிய ராஜ்யம் என்றால் ஒற்றையாட்சி இல்லை, அது தெளிவு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதன் அடிப்படையில் சில விடயங்களை பரிசீலிக்கலாமென்று இப்பொழுது இருக்க அரசாங்கத்தார் சொன்னவரே தவிர ஏக்கிய ராஜ்யவே கொண்டாட அவங்க சொன்னதும் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் மறுதளிக்கிறோம். ஒரு அரசமைப்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எல்லா கட்சிகளோடும் கூட்டாக இணைந்து ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம். அதை நான் இப்போ உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது அரசியல் அமைப்பு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் தனித்து ஒரு கருத்து இருந்தாலும் கூட எல்லா தமிழ் தேசிய கட்சிகள், அதாவது தமிழினம் சார்ந்த கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து ஒரு ஒருமித்த கருத்தை முன்வைப்பதற்கான சூழ்நிலையை நாங்கள் முன்னெடுப்போம். இணைந்து செயல்பட்டு முன்னெடுப்பதற்கான செயல்பாடை நாங்கள் கட்டாயம் ஒன்று கூடி இணைந்து செயல்பட ஏற்பாடுகளை செய்வோம். அதற்கான சிந்தனை, எண்ணப்பாடு எங்களுக்கு உண்டு. அது பிறமாக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியிலும் மத்திய செயற்குழுவிலும் பேசுவோம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்தின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன்போது சமகால நிலைமைகள் தொடர்பாக ஊடகங்களின் கேள்விகளுக்கு CVK சிவஞானம் பதிலளித்தார்.